இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சப்பாத்தி ரோல் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குதுனால, அதாவது வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற குழந்தைகள் கூட சப்பாத்தி ரோல் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்களேன், அது ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ இதில் இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் பண்ணிவிட்டு லைட்டாக மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்பாத்தி கூட நம்ம செய்யும்போது அதில் கொஞ்சமாக நீங்கள் ராகி, அந்த கோதுமை மாவோட கொஞ்சம் ராகி கேழ்வரகு மாவும் கலந்து நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ரோல் பண்ணி கொடுக்கும்போது அந்த வெஜிடபிள்ஸ் குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க. இதுலேயுமே ரிச் ஃபைபர் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக கூட இது இருக்கும். இதையும் நீங்கள் ஒரு நாள் கொடுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக் ரைஸ், முட்டை சாதம் எல்லாருக்குமே, நிறைய குழந்தைகளுக்கு இது ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது நிறையவே செஞ்சு கொடுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எக் ரைஸ் அப்படின்னு சொல்கிறது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இதை நல்லா நம்ம அந்த ரைஸில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெப்பர். ஸோ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ டெய்லியுமே கிட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடல்ட்ஸ் பெரியவங்க என்ன பண்ணுவோம், சாம்பார் சாதம், கூட்டு, பொரியல், தயிர், மோர் இதெல்லாமே சேர்த்து சாப்பிடுவோம். குழந்தைகளுக்கு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு நல்லா டேஸ்டியாக ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி